சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் அதிமுக ஒதுக்கியிருக்காங்க. அந்த 11 தொகுதிகளில் 10 தொகுதிகள் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகள் கைவசமும் இருக்கு. ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் அதிமுக கைவசம் இருக்கு. அந்த 11 தொகுதியில போட்டியிடும் வேட்பாளர் யாருன்னு உத்தேச வேட்பாளர் பட்டியலை பார்த்துருவோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Money is 65. இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரே தனி சட்டமன்ற தொகுதினா அது பெரியகுளம் தொகுதி தான். பெரியகுளம் தொகுதியில வேட்பாளராக 2026 தேர்தலில் கதிர்காமு அவர்கள் போட்டியிட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2016 கதிர்காமு அவர்கள் பெரியகுளம் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாரு. 2019 தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்கள்ல இவரும் ஒருவர். டிடி அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருக்கிற கதிர்காமு அவர்கள் தான் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா பார்த்தோம்னா மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி. மன்னார்குடி தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரா எஸ் காமராஜ் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. காமராஜர் அவர்கள் கடந்த 2021 போட்டிட்டு கணிசமான வாக்கு பெற்றிருந்தாரு. அமைச்சர் டிஆர்பி ராஜாவை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக எஸ் காமராஜர் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் தொகுதி திருவையாறு தொகுதி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவையாறு தொகுதி 1989 சிவாஜி கணேசன் அவர்களே இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இந்த தொகுதியில வி கார்த்திகேயன் அவர் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு. காரைக்குடி தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தேர்போகி பாண்டி அவர்கள் நிற்க அதிகமான வாய்ப்பு உள்ளது. ஏன்னா 2021 தேர்தலிலேயே இவர் கணிசமான வாக்குகளை பெற்றார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில என்ஜி பார்த்திபன் அல்லது ஞானசேகரன் இந்த 2 பேரில் ஒருவருக்கு இந்த தொகுதியில் போட்டியிட அதிகமான வாய்ப்பு உள்ளது. அடுத்தபடியா பார்த்தோம்னா நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அந்த நாங்குநேரி தொகுதியில கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பரமசிவ ஐயப்பன் அவர்களே மீண்டும் 2024 போட்டியிட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா பார்க்கும் தொகுதி ஒட்டப்பிடாரம் தொகுதி. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டப்பிடாரம் தொகுதி தனி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில 2026 ஆர் சுந்தராஜ் அவர்கள் போட்டியிட அதிகமாக வாய்ப்பு உள்ளது. ஏன்னா அவர்கள் 2016 இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர். 2019 தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் இவரும் ஒருவர். அதனால் அவருக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படும். இப்போ அடுத்து பார்க்க போற தொகுதி திருச்சி மேற்கு. அமைச்சர் கே நேரு அவருடைய தொகுதி. இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட செந்தில்நாதன் அவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது. ஏன்னா 2024 மக்களவைத் தேர்தலில் திருச்சியில் போட்டியிட்டாரு. திருச்சியில் டிடி அவர்களுக்கு தளபதியாக இருக்கிறவர் தான் செந்தில்நாதன். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக செந்தமிழன் போட்டியிட அதிகமாக வாய்ப்புள்ளது. ஏன்னா டிடி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுபவர் ஏழுமலை. இவருக்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது. ஏனால் இவர் 2016 போட்டியிட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் இவரும் ஒருவர். மீண்டும் அதே பூந்தமல்லி தொகுதியில் களம் காண்பதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளது. இதுவரையே நம்ம பார்த்திருக்கும் தொகுதி அனைத்துமே திமுகவிடமும் திமுக கூட்டணி கைவசம் இருக்கும் தொகுதிகள் சிட்டிங் எம்எல்ஏவா. ஆனால் மடத்தக்குளம் தொகுதி மட்டும்தான் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவா அதிமுக கைவசம் இருக்கும் ஒரு தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கி இருப்பது இந்த தொகுதி மட்டும்தான், மடத்தக்குளம் தொகுதியை. இந்த மடத்தக்குளம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக சி சண்முகவேல் அவர்கள் போட்டியிட அதிகமாக வாய்ப்புள்ளது. ஏன்னா இவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர், களம் காண்டவர். அதேபோல் 2011 அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்.